Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. Malli, 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 malli. நிஷா நம்மளை மாதிரியே முன்கோவக்காரியாக இருக்கா. புள்ளங்கிறதுனால நமக்கு ரேணுகா மேலே கோவமே வர மாட்டேங்குது. ஆனால் அவளுக்கு அக்கா மேலே அவ்வளோ கோவம் வருது. அக்கா குழந்தையா இருக்காங்கிறத புரிஞ்சிக்காமலே இப்படி பண்ணுறாரு. ஐயய்ய என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயய்ய ரேணுகா, ஐயய்ய என்னது ஒரே சத்தமாக இருக்கு. நிஷா ஐயய்ய ரேணுகா, ரேணுகா ரேணுகா அப்பா கதவு திறங்கப்பா. என்ன நிஷா குரலா இருக்கு? அதுவும் மெயின் டோரை தட்டிட்டு இருக்கா. அப்பா நான் தான் நிஷா, கதவு திறங்க. அத வரமா வரேன். அப்பா கதவு ஏமா திறங்க. நிஷா திறக்கறமா? இருமா திறக்கறேன். சீக்கிரம் திறங்கப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரேணுகா எங்க? இப்போ எதுக்கு அவளை கூப்பிடுறீங்க? எங்க அவ? ரேணுகா, அவள. ஏமா ரேணுகா, நிஷா ரேணுகா, ரேணுகா. நிஷா இருமா. அவ தான் ஏதோ விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கானா. அவ சின்ன குழந்தைமா, புரிஞ்சுக்கமா. அவளுக்கு சரி சமமா நீ நிக்கிற. போனை தூக்கிட்டு ஓடிட்டாப்பா. போனை தூக்கிட்டு ஓடிட்டாளா? போன் எடுத்துட்டு போ பார்த்தா நான் தடுத்தனா, அப்படியே தடுமாறிட்டேன். அதுக்குள்ள கதவு சாத்திட்டு போயிட்டாப்பா. என்னமா இப்படி சொல்ற? கதவை சாத்திட்டு போயிட்டாளா? ஆமாப்பா. அவள இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. நிஷா சொன்னா கேளுமா. கொஞ்சம் நிதானமா அவகிட்ட நடந்துக்க ப்ளீஸ். இந்த அப்பாவுக்காக அதை பண்ணுமா. உங்கள மாதிரி நிதானமா நடந்துட்டு இருந்தா இந்த மாதிரி தலைக்கு மேல ஏறி நின்னு ஆடுவா. ஆரம்பத்திலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்பா. இன்னைக்கு என்ன வெளியே இழுத்து போட்டு கதவு போட்டுனவ, நாளைக்கு உங்களை இழுத்து போட்டு போட்டுனா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் செய்ய மாட்டாமா. ஏதோ இன்னைக்கு உன் மேல கோவம். நீயும் கையை நீட்டிட்டல, கோவத்திலே இருந்திருப்பா. நீ வேற போன பொடுங்க போனதும் அப்படி செஞ்சிருப்பாமா. கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் அவகிட்ட பேசுறேன். ஆமா அவ எங்க தான் போனா? எங்க போனா என்ன பண்றாலும் தெரியல. போனை உடைச்சு கிடிச்சு வச்சிருக்காளோ. ரேணுகா, ரேணுகா. இருமா இருமா. இந்த பாரு, முதல்ல அமைதியா இருமா. நீ கதவை சாத்திட்டு என் பின்னாடி வா. நான் முதல்ல போறேன். அப்பா ஒன்னு கெஞ்சி கேட்கறேன் ப்ளீஸ், எனக்காகமா. போங்க. ஆனா என் போனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சு அப்புறம் இருக்கு அவளுக்கு. அதெல்லாம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாமா. அதுல ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருப்பா. விளையாட அதுல என்ன இருக்கு? லாக் பண்ண போன்ல என்ன விளையாட போறா? சரிம்மா, நீ முதல்ல கதவை அடைச்சிட்டு வா. போ. ரேணுகா, ரேணுகா, ரேணுகா. என்னங்க ராஜிமா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ராஜிமா? ரேணுகா விஷயத்துல நம்ம என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ரஞ்சி. உங்களுக்கே தெரியலன்னா நான் என்ன யோசிக்க போறேன்? கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியா இருக்கேன்னு நான் யோசிச்சேன். ஆனா சத்தியமா புரியல. என்ன அத பத்தி உங்ககிட்ட டவுட் கேட்கல. ஒரு சில சமயத்துல திரும்ப திரும்ப கேட்டா நீங்க வர டென்ஷன் ஆவறீங்க. அதான் நீங்களே சொல்ற வரைக்கும் அத பத்தி பேச வேண்டாம்னு அமைதியா இருக்கேன். என்ன கேட்க போற? அவ எப்படி உயிரோட வந்தான்றதுக்கே கொஞ்சம் கூட புடி கிடைக்க மாட்டேங்குது. இதுல இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டது வேற வெறி ஆகுது. அதான் நானே பேசாம இருக்கேன். ஆனா இதுல நமக்கு கொஞ்சோண்டு ஆறுதல் கிடைக்குது. என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். ரேணுகா மனநிலைமை சரியில்லாம இருக்காங்க பாருங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்லாம் படாத. கதிரேசன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ஆல்ரெடி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட் தான். இப்ப எல்லாரும் எங்க இருப்பாங்க? ஏன் கூப்பிட்டு விருந்து வைக்க போறியா? இல்ல ஒன்னா சேர்ந்துட்டாங்கல்ல, அதான் எங்க இருப்பாங்கன்னு ஒரு டவுட். வேற எங்க இருப்பாங்க? அந்த கதிரேசன் வீட்ல தான் இருப்பாங்க. ரேணுகா மல்லிக்கு ஒட்டுக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னபூரணி அவ வீட்டுக்குள்ள விடுவாளா? இல்ல அந்த வீடு தான் பெரிய பேலஸா? இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா. அவ செத்து போனதா நினைச்சு வருஷம் திதி கொடுத்த பொண்ணு திரும்பவும் பிறந்து வந்திருக்கா. அவளை அந்த அன்னபூரணி வீட்டுல உட்கார வச்சு வேடிக்கை பாப்பான அந்த கதிரேசன். மாமா இல்ல மாமா இப்ப ரேணுகா அக்கா கூட இருப்பாரா இல்ல மல்லி கூட இருப்பாரா? என்ன ஒரு நல்ல டவுட். இவளா அவளான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க கேப்ல நீ வேணா போய் முன்னாடி நிக்கிறியா? ராஜிமா பின்ன என்ன,
அவன் எங்க இருந்து தொலைஞ்சா எனக்கு என்ன? அவனே ஓட்டாண்டியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி நாம எதுக்கு யோசிக்கணும்? இப்ப நமக்கு கதிரேசன் தான் முக்கியம். பொண்ணு வந்துட்டான்னு மாப்பிள்ள கூட சேர்ந்திருக்கிற கதிரேசன் நாளைக்கே விஜய்க்கு சொத்தை எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமால. ஆனா நிஷா என்ன சொல்லுவா? அவளும் உன்ன மாதிரி இளிச்சவாயாதான் இருக்கா. அவளுக்கு தான் சுய புத்தியே கிடையாதே. ஏன் ராஜுமா கிடைக்கிற கேப்ல எல்லாம் இப்படி நான் அசிங்கப்படுத்தணும்? அப்படிதானே நீயும் நடந்துக்கிற. அதனாலதான் பேசுறேன். இங்க பாரு ரஞ்சி, கதிரேசனுக்கும் விஜய்க்கும் நடுவுல இருந்த பகையில தான் நம்ம மூலதனமே இருந்துச்சு. அதுக்குள்ளதான் நம்ம உள்ள பூந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். இப்ப என்னடானா நம்மளோட நம்பர் 1 எதிரியும் நம்பர் 2 எதிரியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்னா இடையில கிடக்குற நம்மள 2 பேருமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் பாப்பாங்க. அதுக்கு நாம இடம் கொடுத்துட கூடாது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. உன் மூளையை யூஸ் பண்ணிடாத. அப்படியே ஃப்ரெஷ்ஷா பத்திரமா வச்சுக்கோ. இங்க பாரு, நான் சொன்னன்றதுக்காக நீயா ஏதாச்சும் ஏடா கூடமா செஞ்சு வச்சு என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறாத. எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய். சரி. என்ன சரிங்கிறதையே சரியில்லாத மாதிரி சொல்ற? இத பாரு, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னன்னு மட்டும் சொல்லுங்க, சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருவோம். அததான் சொல்றேன். நீயா ஏதாவது செய்யாம இருந்தாலே எனக்கு பெரிய உதவி. இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க, எதையும் செஞ்சிராதனும் சொல்றீங்க, யோசினும் சொல்றீங்க. முடியல. நான் சொல்றத மட்டும் செய். இத்தனை நாளா அதானே செஞ்சிட்டு இருக்கேன். அதையே கண்டினியூ பண்ணுன்னு சொல்றேன். புரியுதா? இப்படித்தானே தேய்ச்சா? ஒருவேளை இப்படி இருக்குமோ? வாவ், ஓபன் ஆயிடுச்சு. 4-7 தானா? ஓகே. அம்மாடி ரேணுகா, ஐயோ, இந்த ஆள் வந்துட்டானே. சிவனையும் ரூம்ல போட்டு பூட்டிட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டே சுடர். அம்மாடி இறங்குமா கீழே. ஐயோ கீழே விழுந்துருடா, இறங்குடா. அம்மாடி இறங்குமா கீழே. அங்கெல்லாம் இருந்தா விழுந்துருவோமா? விளையாடுதம்மா, முதல்ல இறங்குமா கீழே. இவையே இப்படி கத்துறான். ஏய், என் போனை கொடுத்துரு. ஏய், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் என்ன பேசல. பேசலையா? யாருகிட்ட பேச போற? நான் சாமி கிட்ட பேச போறேன்னு சொன்னேன்ல. உங்க 2 பேரையும் சாமி கிட்ட நான் மாட்டி விட போறேன். என்ன திட்டிட்டே இருக்கீங்கல்ல. போனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ சாமி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. உனக்கு என்ன மண்டை கோளாரா? போன்ல தான் சாமி கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல. போனை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி பேசுறது? அது உன் போன்ல பேசு. இது ஏன் போனை கொடுத்துரு. கிட்ட வராத சொல்லிட்டேன். அம்மா, ஐயோ ரேணுகாமா, வராத. அம்மா ஓரத்துல உட்கார்ந்துருக்கறமா. ஐயோ ஏமா அப்படி பண்ற? ஏற்கனவே நீ மாடியில இருந்து விழுந்து பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டம் பத்தாதா? ஐயோ நாங்க அனுபவிக்கிற வேதனை போதாதா? திரும்பவும் தப்பான முடிவு எடுக்க வந்திருக்கியம்மா. அம்மாடி வேண்டாண்டா ரேணுகா, அப்பா விட்டுட்டு போயிடாத. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ரேணுகா. ஓஹோ, மாடியில இருந்து தான் அவ குதிச்சாளா? எதுக்கு குதிச்சா? விஜய் நல்ல மனுஷனா தானே இருக்கான். அவ மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். தாங்கன்னு தாங்குறான். அவனை விட்டுட்டு குதிச்சு செத்து போயிருக்காளே. ஒருவேளை நிஜமாவே அவ மனநல சரியில்லாம இருப்பாளோ? அம்மாடி என்னடா யோசிக்கிற? இதுக்கு மேலேயும் தப்பான எண்ணம் உனக்கு வரவே கூடாது. அப்பா தாய்க்கவே மாட்டேமா. ஏ ரேணுகா, போனை குடுறி. ஆமால, இது உன் போனு. அதான் என் சாமி போன் அட்டனே பண்ணல. அப்ப குடு. ஏன் சாமி அட்டன் பண்ணல நீ சொல்லு. போன்ல காசு இல்ல, அதான். காசெல்லாம் இருக்கு. ஆனா நீ ஒரு மோசமான பொண்ணு. நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. அதான் சாமி உன் போன்ல இருந்து கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. நான் மோசமானவளாவே இருந்துட்டு போறேன். நீ போனை குடு. ஏய், இந்தா அம்மாடி நீயே வச்சுக்கோ. ஏமா வாமா கீழே போலாம். இங்க எல்லாம் வரக்கூடாதுமா. வரக்கூடாதா? ஏன்? அம்மாடி இது ஆபத்தான இடமா? இது உன் வீடு தானே? ஆமாம்மா, என் வீடுதான்.
உனக்கு வேணுமா? உனக்கே தந்துடுறேன். ஐயோ ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? இது உன் வீடு தானே, அப்புறம் ஏன் ஆபத்தான இடத்துல கட்டி வச்சிருக்க? ஐயோ, கதிரேசா, ஆபத்தான இடத்துல எல்லாம் கட்டி வச்சு எனக்கு தரலன்னு பாக்குறியா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். சரி, எனக்கு ஒரு போன் தருவியா? தர்றேனுக்கா. கீழே ரூம்ல இருக்கு. அப்பா வெளியில எடுத்து வச்சா அப்படியே பதறி ஓடி வந்துட்டேன்டா. உனக்கு வேணா போனை கொடுத்துறேன்டா. உன் போன் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏமா? இவ போன்லயும் சாமி அட்டென்ட் பண்ணல, உன் போனையும் அட்டென்ட் பண்ணாத. நீ ஒரு மோசமான ஆளு. அவளுக்கு நீ அப்பா தானே. எனக்கு ஒரு புது போன் வாங்கித்தா. சரிம்மா சரிம்மா, அப்பா உனக்கு வாங்கி தர்றேன். புது போன் தானே, நான் உனக்கு வாங்கி தர்றேன். வாமா கீழே போவோம். அவ இதுக்கு என்ன முறைக்கிறா? நிஷா, ஏமா அவளை முறைக்கிற? ஏமா தடுமாறி வெளுத்துற போறமா? நீ வராத வராத, எனக்கு வர தெரியும். நான் என்ன குட்டி பாப்பாவா? பெரிய பொண்ணு. எனக்கு நடக்கலாம் தெரியும், விழலாம் மாட்டேன். நீதான் தாத்தா மாதிரி இருக்க, விழுந்துராத. ஏ நிஷா, எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்காத. தரைய பார்த்து நட, மண்டை உடைஞ்சு ஓப்பன் ஆயிடும். அப்படியே உங்க அப்பாவோட கைய புடிச்சிட்டு போ, விழுந்துற போறாரு. அம்மா 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 அம்மா, வாமா போலாம். கீழே போலாம்டா. அம்மாடி அம்மாடி அம்மாடி, வாடா வாடா, வந்துடுற வந்துடுற. போலாம், கீழே போலாம். போங்க. படி இருக்கு, பாத்து வாமா. பாத்து நீ இறங்கு இறங்கு. வா வாமா. பாத்து சரி வா, பாத்து சரி போ. நான் போறேன். வா. மல்லி, என்னாலே அங்க இருக்க முடியாது மல்லி. அதை நான் ஓப்பனா சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்லை. உனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சதுனால தான் நீ அப்படி ஒரு கேள்வி கேட்ட. ஆனா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. ரேணுகா குணமாயிட்டா என்ன நடக்கும்னு நீ யோசிக்கிற. அவ குணமானாலும் குணம் ஆகாட்டாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு மல்லி. உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ என் கூட இருக்கணும் மல்லி. கண்டிப்பா இருக்கணும். நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை சுத்தி இருக்கிற எங்களை நினைச்சு நீங்க இப்போ தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்களும் வெண்பாவும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. உங்க பொண்டாட்டின்னு உரிமையா சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெறும் 2 நாள் கூட முழுசா கிடைக்கல. பரவாயில்ல, இதுவே போதும். உங்க மனசுல எனக்கு கிடைச்ச இடமே ரொம்ப பெருசு. அது போதும். அம்மாடி ரேணுகா, நீ படுத்து தூங்குமா. அப்பா வேணா போர்வை எடுத்து போத்தி விடவா? அதெல்லாம் வேணாம், நீ போ போ. சரிம்மா சரிம்மா, நீ வேண்டானா நான் விட்டுறேன். எனக்கு மல்லி கதெல்லாம் சொல்லுவான். சிங்கம் கதை, யானை கதை. நிஷா உன்ன மாதிரி குரங்கு கதை கூட சொல்லுவான். இப்படிதான் இப்படிதான் இஞ்சி தின்ன குரங்கு இருக்குமா. உன்ன மாதிரி உருன்னு. தூங்கணும் சரியாம்மா? எனக்கு தூக்கமே வரலையே. அது பழகிடுமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க தூங்க போறீல, செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குமா. டைம் எடுக்குமா? எவ்வளவு நேரம்? வந்துடுமா. நீ படுத்தீன்னா தானா தூக்கம் வந்துடும். நிஷா, அவ சொன்னதை கவனிச்சியாம்மா? மல்லி கதை சொல்லுவாளாம். அதான் மல்லி மல்லி கிடந்து உருகுறா. புரியுதா உனக்கு?
அதுக்காக மல்லி மாதிரி என்னையும் நடிக்க சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. எனக்கு நடிக்கலாம் வராது. மனசுல எதையும் வச்சுக்காம ஓப்பனா இருக்கிறதுனால நான் கெட்டவளா போயிடுறேன். உள்ளுக்குள்ள எல்லா வன்மத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில நடிச்சிட்டு சுத்துற அவ நல்லவளா போயிடுறா. நிஷா, இப்போ நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வரல. மல்லி ரேணுகா மனசுல எப்படி இடம் பிடிச்சிருக்கா பாரு, அதை ஃபாலோ பண்ணி நீயும் மனசுல இடம் பிடின்னு சொல்றேன். இடத்தெல்லாம் நீங்களே புடிச்சுக்கோங்க. மல்லிக்கு ரேணுகாவை வச்சு ஏதாச்சும் வாங்கிடலான்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அதனால அவ இப்படி நடிப்பா. எனக்கு என்ன வந்துச்சு? சரி விடுமா, நான் என்ன சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியல. நான் வெளியில போறேன், நீ அக்கா கூட உட்காந்துக்க, முடிஞ்சா இவ கூட படுத்துக்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவ உன்னை புரிஞ்சிக்குவா, உன் மேல நல்ல அபிப்பிராயமும் வரும். சாரிப்பா, இங்கெல்லாம் என்னால இருக்கவே முடியாது. எந்த நம்பிக்கையில என்ன இங்க தூங்க சொல்றீங்க? வெளியில தள்ளி கதவை பூட்டினவள நம்பி நான் நிம்மதியா கண்ணை மூட முடியுமா? அம்மாடி தூங்குடா நீ. நீ எங்க போற? நான் என் ரூமுக்கு போறேன். சரி, நீ போ தூங்கு. சரி, குட் நைட்மா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகேடா. நிஷா, இவன் கூட பிறந்தவம்மா, சாப்பிடாம தூங்க போறா. நீ மனசு வச்சிருந்தா இவளை சாப்பிட வச்சிருக்கலாம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதுக்கும் மல்லியை தூக்கிட்டு வர வேண்டியது. மல்லி அவளுக்கு சாப்பாடு ஊட்டினா மல்லி அவளை குளிக்க வைப்பா, ஜட பின்னி விடுவா, கதை சொல்லுவா, கால் புடிச்சு விடுவான்னு எல்லா எடுபடி வேலையும் என்ன செய்ய சொல்றீங்களா? இங்க பாருங்க, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவ அந்த வீட்டுக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தவ. கரெக்டா சொல்லணும்னா வெண்பாவுக்கு அவ ஆயாவா வந்தவ. ரொம்ப சாமர்த்தியமா சம்பளம் கொடுக்கற முதலாளியே வளைச்சு போட்டிருக்கா. இன்னும் பழச மறக்காம இன்னைக்கும் அவ தன்னோட ஆயாவாலே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. அது அவ தலையெழுத்து. ஆனா நானும் அதையே செய்யணும்னு எனக்கு என்னப்பா அவசியம் வந்துச்சு? அப்படி இவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கும் கால் புடிச்சு விடுறதுக்கும் கதை சொல்றதுக்கும் ஆள் தேவைப்படுதுன்னா யாராவது வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா அதை செய் இதை செய்யு எனக்கு ஆர்டர் போடாதீங்கப்பா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. திமிர் புடிச்சவ மல்லிக்கால் தூசிக்கு பெறுவியா? அவ கூட போய் உன்னை கம்பேர் பண்ற? அப்பா, ஓப்பனாவே சொல்றேன், என்னால ரேணுகாக்கு சேவை செய்ய முடியாது. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. உன்னை சுட்டிடுவேன். இவ என்ன எதிரியாவே பார்த்து பழகிட்டா. இனிமே அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் என்னம்மா கஷ்டம்? மனசு வச்சா முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுமா. நான் மனசு வைக்க தயாரா இல்லப்பா. அவ்ளோ கஷ்டப்பட்டு இவ மனசு மாத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இவ இவளாவே இருந்துட்டு போட்டு நான் நானாவே இருந்துட்டு போறேன். நான் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன். அடங்கி இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும். இல்லனா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அது ஓகே தான். இவ்வளவு சாக்கா வச்சு சின்னதா ஏதாவது கலாட்டா பண்ணி மல்லி இங்க வர வச்சிட வேண்டியதுதான். என்ன பண்றது? என்ன? எனக்கு மல்லி வேணும், பயமா இருக்கு. மல்லி, என்ன வந்து கூட்டிட்டு போ. வா மல்லி, சீக்கிரமா வந்துரு மல்லி. எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்ல. மல்லி, சீக்கிரமா வந்து எனக்கு இருந்து கூட்டிட்டு போயிடு. வீடு இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு. இப்படி இருக்க வேண்டிய வீட்டை ஹனிமூன் போறேன்னு அவளை தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனாலும் கதிரேசன் அவளை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பானா, இல்ல நான் புதுசா வெண்பாவை கூடன்னு திரும்பவும் கேஸ் போட்டுட்டு நிப்பானான்னு தான் தெரியல. மல்லி, என்னங்க? வெண்பாவை நானே ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். அவ ரெடி ஆயிட்டாளான்னு பாருங்க. நான் லஞ்ச் பேக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. வெண்பா, வெண்பா. இன்னும் ரெடி ஆகலையா நீ? ரெடி ஆயிட்டே இருக்கேன்டா. மலிமா பிஸியா இருக்காங்கல்ல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. எனக்கு இல்லைனா கூட மலிமாக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல.
ஜாலியா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. இந்தாங்க. திரும்ப ம். அப்புறம் டாடா, ம்? புது அம்மா இனிமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்கல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.